என்ன ஜெய்? எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா. அப்படி கொஞ்சம் வேலை அப்படி இப்படி பிஸியா போயிட்டு இருந்தோம். அதனால பார்க்க முடியல. எப்படி எல்லாம் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எல்லாம் சௌக்கியம் தான் இல்லையா? அனைவரும் நலம். சரி, நேத்து நியூஸ்ல ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஒரு ஜியோ ஒண்ணு பாஸ் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓ! அதுவா? யுவர் மனி யுவர் ரைட்ஸ். அந்த ஜிஓ தான் பாஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் இப்ப மக்கள் கிட்ட பரவலா பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். அப்படின்னா? இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாலயே பார்த்துட்டீங்கன்னா, நெறைய பேங்க்லயும் சரி, இன்சூரன்ஸ் கம்பெனிலயும் சரி, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் சரி, உரிமை கோரப்படாத தொகை, அதாவது வந்து அன்கிளைம் அமௌண்ட் அப்படின்னு ஒரு பெரிய தொகைகள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 கோடி அமௌண்ட் வந்து இப்படியே வந்து ஹோல்ட் ஆயி நிக்குது. சோ இது பேங்க்ல மட்டும் தானா? இல்ல மத்தபடி வேற என்னென்ன துறையிலலாம் இருக்கும்? இது பேங்க்லயும் இருக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லயும் இருக்கு, அதே மாரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இருக்குது, டிவிடெண்ட்ஸ்லயும் இருக்கு. எவ் அ எவ்வளோ தொகை அந்த மாரி இருக்கும் அப்ராக்ஸிமேட்டா? இது வந்து பேங்க்ல மட்டும் பார்த்துட்டீங்கன்னா, 78,000 கோடி ரூபாய் வந்து மக்களால வந்து அட உரிமை கடவுளே! கோர முடியாத தொகையா இருக்குது. அது மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, 14,000 கோடி. ஓ மை காட்! 14,000 கோடிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் தான் கண்டிப்பா. பெரிய அதுவும் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல, ஷேர் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3,000 கோடி ரூபாய் வந்துட்டு அப்படியே அன்கிளைம் அமௌண்ட்டா இருக்கு. அதே மாரி டிவிடெண்ட்ஸ்ல கம்பெனிஸ் ஷேர் டிவிடெண்ட்ஸ் இருக்குல்ல, இதுலயும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 9,000 கோடி ரூபாய் வந்து இருக்கலாம் அப்படின்றது ஒரு அசம்ப்ஷன் இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா பல கோடி, பல பில்லியன் கணக்கான அமௌண்ட் வந்து இந்த மாரி ஹோல்டுல இருந்திருக்குமே! கண்டிப்பா. அந்த ஹோல்டுல இருக்கிற அமௌண்ட்ட வந்து மக்கள் கிளைம் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுனாலும், அத கிளைம் குடுக்காம இருக்கிறாங்க. இல்லன்னா கிளைம் கிடைக்கல அப்படின்ற பிரச்சனைகள் இருக்குது. இதனால தான் கவர்ன்மெண்ட் வந்து அந்த ஜிஓ போட்டிருக்காங்க. யுவர் மனி யுவர் ரைட்ஸ். இப்போ இத வந்து பேங்க் தான் அனுபவிச்சுட்டு இருக்குது. அத அத அந்த அந்த மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஸ்கீம கொண்டு வந்திருக்காங்க. இது உண்மையிலேயே மிக சரியான ஒரு ஸ்கீமு. மக்களுக்கு பயனுள்ள ஸ்கீம். மக்களே இத கண்டிப்பா நீங்க பயன்படுத்தணும். சோ இது மக்களுக்கு வந்து எப்படி தெரிய வைக்கிறது? இல்ல மக்கள் வந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும். இந்த மாரி பேங்க்ல போய் கேட்கும்போது அவங்க குடுக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிளா. ஒருத்தர் வந்து பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருப்பாரு. அவங்க இறந்து போயிருக்கலாம். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிளைமுக்காக போகும்போது ஏகப்பட்ட ப்ரொசீஜர் சொல்லி அவங்கள வந்து ரிட்டர்ன் அனுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா, அந்த பணம் அங்க இருக்கிறது அவங்களுக்கு சேஃப் இல்லையா? 2வது என்னன்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதாவது பேர்ல ஏதாவது தவறுகள் இருக்கலாம். நாமினீஸ் வந்து கரெக்ட்டா போடாம இருப்பாங்க. நாமினீஸ் போடாம இருக்கும்போது பிரச்சனை நெறையவே இருக்கும். ஏன் அப்டின்னா, அதுல வாரிசுதாரர்கள் வருவாங்க. இதுல வேற சின்ன வீடு, பெரிய வீடுன்னு அந்த வாரிசுதாரர்கள் வந்து சண்டை போடுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது, அது கோர்ட் கேஸ் போகும். இந்த இந்த மாரி இருக்கிறதுனால அவங்க அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. கண்டிப்பா இந்த மாரி பிரச்சனை இருந்தாச்சா, இது பின்னாடி நம்ம அலையறதுக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இதுல போவாம தான் என்ன இருப்பாங்க. விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலர் வந்து அவங்க சேமிக்கிறத ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட சொல்லவே மாட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து சேமிச்சுட்டே இருப்பாரு. பிக்சர் போட்டிருப்பாரு. பேங்க்ல அந்த பேங்க் பாஸ்புக் ஒய்ஃப் கிட்ட காமிக்க மாட்டாங்க. பிள்ளைங்கள்ட்ட காமிக்க மாட்டாங்க. இது மாரி ஒய்ஃப் வந்து கணவனுக்கு தெரியாம வந்து சேமிக்கலாம். அவங்க திடீர்னு இறந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு அவங்க வாரிசுகளுக்கு வந்து அத பத்தியான டீட்டெயில்ஸ் தெரியாது. அது அப்படியே இருந்து போயிரும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இவங்க வந்து இல்லங்க நான் பாஸ்புக்க பார்த்தேன். இது எங்க அப்பாவோட அமௌண்ட் தான் அப்படின்ட்டு எங்களுக்கு குடுங்க அப்படின்னு கேட்டா, இவருக்கு நீ தான் பிறந்தியா அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ குடு அப்படின்னு கேட்பான். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அவங்க இறந்த உடனே நம்ம கிளைம் பண்றதுக்கும், ஒரு 10 வருஷம் கழிச்சு கிளைம் பண்றதுக்கும், இந்த மாரிப்பட்ட பிரச்சனைகள வந்து உருவாக்கிருவாங்க பேங்க்ல. ஓகே. சோ இந்த மாரி அ அ கிளைம் இருக்குதுன்றது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியாது இல்லையா? திடீர்ன்ட்டு இப்போ அந்த மாதிரி பட்சத்துல வந்து பேங்கே இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஏதாவது வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுமா பப்ளிக்க? இல்ல ஏற்கனவே எனக்கு ப்ராஃபிட்டு. இத நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்னு நீ பணத்த எடுத்துட்டு போயிருவ. இப்ப எனக்கு என்ன ப்ராஃபிட்? கரெக்ட் தானே. மக்கள் பணம் தானே அது. அவங்க மக்கள கூப்பிட்டு சொல்லணும் இல்லையா? ஏன் 1,00,000 கோடி அமௌண்ட். இது வந்து அவங்ககிட்ட இருக்கிறதுனால, அந்த ஃபண்ட் அவங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு ப்ராஃபிட். இத மக்கள்ட்ட குடுத்தா அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்? அதனால அவங்க வாலண்டியரா வந்து, "இந்தாங்க பாலாஜி, உங்க தாத்தா வந்து ஒரு ரூ. 10,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. வச்சுக்கோங்கன்னு" தரமாட்டாங்க. பாலாஜியா தேடி போணும். எங்க தாத்தா வந்து இந்த மாரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த டாக்குமெண்ட் இப்ப தான் எனக்கு கிடைச்சுச்சு. அப்படின்னு கொண்டு போய் நீங்க கேட்டீங்கன்னாலும், அவங்க 1008 ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. "இது உங்க தாத்தா தானே, அதுக்கான ப்ரூஃப குடு. ம், உங்க அப்பா இவருக்கு தான் பொறந்தாரா, அதுக்கான ப்ரூஃப குடு." ம். அப்படின்னு அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், "அடா என்னடா இது?" அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பிருவோம். கடுப்பாயி கிளம்பிருவோம் கண்டிப்பா. இதுதான் என்ன அப்படின்னா, நீங்க சில விஷயங்கள ஃபாலோ பண்ணணும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு தான் போணும் பேங்க்குக்கு. ஓகே, பேங்க்குக்கா இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கா இருந்தாலும் சரி, சிபிக்கா இருந்தாலும் சரி, நம்ம டிவிடெண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி. அப்படி ஓகே, போனா தான் நீங்க வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகே. சோ இந்த கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியால எங்கெங்கலாம் நடக்குது? ஏதாவது தெரியுமா? இந்த கேம்பெயின் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியால எல்லா ஸ்டேட்லயும், யூனியன் டெரிட்டரீஸ்லயும் இந்த கேம்பெயின்ஸ் ரன் பண்றாங்க. குறிப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 477 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து இத வந்து ஸ்பெஷல் கேம்பெயின்ஸா பண்றாங்க. ஏன்னா, அந்த பகுதிகள்ல தான் இந்த மாரி அன்கிளைம் அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கிறதா ஒரு அசம்ப்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஆனா நீங்க உங்க ஏரியால அந்த கேம்பெயின் இல்ல. அதனால நீங்க வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேங்க்ல வந்து இஷ்யூஸ் இருக்கு. எனக்கு கிளைம் தரமாட்டேங்கிறாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் வச்சிருக்கேன்னா, நீங்க ஆர்பிஐ வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு யுவர் மனி யுவர் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு போர்ட்டலே இருக்கு. அது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அவ்ளோ டீட்டெயிலா எப்படி கிளைம் பண்றது ஒரு கேட்டலாக் குடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்க அத படிச்சு பார்த்துட்டீங்கனாலே எப்படி கிளைம் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத குடுத்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஆன்லைன் போர்ட்டல்ல தெரியல அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, லீட் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கும். எப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கவர்ன்மென்ட் பேங்க் தான் இருக்கும். பிரைவேட் பேங்க் லீட் பேங்கா இருக்காது. அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எந்த பேங்க் அதிகமா இருக்குதோ, இல்லன்னா நல்ல ஒரு லெவல்ல இருக்கிறாங்களோ, அந்த பேங்க்ல ஒரு பேங்க வந்து லீட் பேங்கா அவங்க வச்சிருப்பாங்க. அது எய்தர் எஸ்பிஐயா இருக்கலாம், ஐஓபியா இருக்கலாம், பஞ்சாப் ஏதோ எந்த பேங்கா இருக்கலாம். ஆனா ஒரு பேங்க் வந்து லீட் பேங்க் அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து வச்சிருப்பாங்க. அந்த லீட் பேங்க்ல வந்து ஒரு மேனேஜர் இருப்பார். அவர்கிட்ட போய் சார் இந்த மாரி இஷ்யூஸ் இருக்கு. பட் பேங்க்ல வந்து இந்த மாரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இது கிளைம் பண்ணணும். இப்ப வந்து யுவர் மனி யுவர் ரைட்ஸ் அப்படின்ற அந்த ஸ்கீம் இருக்கிறதுனால, எனக்கு இந்த இதுல கிளைம் பண்ணணும் சார். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா, கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க. அதன் மூலமா கூட உங்களுக்கு இதுவரைக்கும் கிளைம் வராத அமௌண்ட்ட நீங்க கிளைம் பண்ணி வாங்கிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குடும்பத்துல வந்து 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெயின் அப்பா, அம்மா இறந்துட்டாங்க. ஸோ பசங்க கொஞ்சம் மெச்சூர்டா இருக்காங்க. இப்ப அவங்க வந்து கிளைம் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? ஏன்னா வந்து நாமினி பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃப் தான் போட்டிருப்பாங்க. ஒண்ணு ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னா ஹஸ்பண்ட போட்டிருப்பாங்க. ஸோ பசங்களுக்கு எப்படி வரும் அது? இல்ல அதுல நாமினி போட்டிருந்தாங்கன்னா கன்ஃப்யூஷனே கிடையாது. அவங்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா, கணவன் அல்லது மனைவி. இதுல கணவன் இறந்தாங்கன்னா, அவங்களுக்கு டைரக்ட் ரைட்ஸ் வந்து மனைவிக்கும். மனைவி இறந்துட்டாங்கன்னா, அவங்களுடைய டைரக்ட் ரைட்ஸ் வந்து கணவனுக்கும் தான் போகும். ஒருவேள அங்க நாமினி அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா, அந்த ரைட்ஸ் எல்லாருக்குமே சேரும். ஓகேங்களா? அப்ப வந்து நீங்க லீகல் வாரிசு சான்றிதழ் வாங்கணும். ஒருவேள அவர் நாமினி பண்ணாம அவருக்கு 2 ஃபேமிலி இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா, அவங்க எல்லாருமே நாமினில வந்துட்டாங்கன்னா, அ ல இதுல வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லீகல்ல வந்துட்டாங்கன்னு வாரிசுன்னு வந்துட்டாங்கன்னா, அது இன்னும் பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். ஏன்னா, அது தெரியாம பேங்க் குடுத்தாங்கன்னா, பேங்க்குக்கு பெரிய சிக்கல் ஆயிரும். அதனால அவங்க ம். அது பண்ண மாட்டாங்க. நாமினின்னு இருந்தா ஓகே. நீங்க ஆனா, உடனே நீங்க கிளைம் பண்றதுக்கும், லேட்டா கிளைம் பண்றதுக்கும் ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இதுவே வந்து நீங்க என்னன்னா, இப்ப வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்க. அத நீங்க கிளைம் பண்ணணும் அப்டின்னா, சிபியோட வெப்சைட் அதுல வந்து அவங்க கிளியரா குடுத்திருக்காங்க. என்னென்ன ப்ரொசீஜர் என்ன அப்டின்ற கேட்டலாக் குடுத்திருக்காங்க. அந்த வெப்சைட் நீங்க போய் பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுல ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். எப்டி கிளைம் பண்றது அப்டின்னு. அத பேஸ் பண்ணி நீங்க வந்து கிளைம் ஸோ பண்ணிக்கலாம். சிபின்றது வந்து கவர்ன்மெண்ட் ஆமா. ரிலேட்டட். கவர்ன்மென்ட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி தான் அது வந்து அந்த ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரெகுலரேட் பண்ணி அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பா தான் அது செயல்பட்டுட்டு இருக்கு. ஓகே. இதுவே வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ பொறுத்தளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இன்சூரன்ஸ்ல அவங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க தெரியாது. ஒரு 1 வருஷம், 2 வருஷம் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கட்ட முடியாம போயிருக்கும். அது அப்படியே இருக்கும். கிளைம் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிலது இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. ஃபேமிலிக்கு தெரியாம இருக்கும். அவங்க இறந்திருப்பாங்க. அது அமௌண்ட் அவங்க கிளைம் பண்ணாம இருக்கலாம். சில இதுல பார்த்துட்டீங்கன்னா, அவங்க வந்து ஃபேமிலிக்கு சொல்லவே மாட்டாங்க. இப்ப நெறைய பேர்லாம் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேங்க்ல எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்போ இன்சூரன்ஸ் அவங்களே புடிக்கிறாங்க. பெர்சனல் ஆக்சிடென்ட் இந்த மாரி புடிக்கிறாங்க. இது அவங்களுக்கு தெரியறது இல்ல. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியறது கிடையாது. இந்த மாதிரியான அமௌண்ட்ஸ் எல்லாம் நெறைய அன்கிளைம் அமௌண்ட்ஸ் வந்து இருக்கிறனால தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லயும் கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய் வந்து இருக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க்ல வந்து ஒரு சம் அமௌண்ட் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல. திடீர்னு வந்து இறந்துடுறாங்க. அப்போ அந்த மாரி அமௌண்ட் எல்லாம் லம்ப் அமௌண்ட்லாம் வந்து பேங்க்லயே வந்து ஹோல்ட் ஆயிடும் இல்லையா? அதுவும் பேங்க்குக்கு பெனிஃபிட் மாரி தானே? அதனால தானே 78,000 கோடி அவங்க வச்சிருக்காங்க. அநியாய கொள்ளையா இருக்கே இது. இது கொள்ளைலாம் கிடையாது. அது கிளைம் பண்ணாம இருக்கிறது நம்மளுடைய தவறும் தானே. இத கரெக்ட். நம்ம பார்த்திருக்கணும். நம்ம பார்த்து இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா, ஓகே. எல்லா கஷ்டங்கள், காலங்கள்லாம் முடிஞ்சுட்டு, சரி என்னென்ன இருக்கு, என்னென்ன வச்சிருக்கிறாங்க, அவர் என்ன பண்ணியிருந்தாரு, என்னென்ன செஞ்சிருந்தாங்க, என்னென்ன அப்படின்றத ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல பேங்க்ல போய் நம்ம கேட்கலாம். பேங்க்ல போய் நம்ம கேட்கலாம். அவர் இறந்துட்டாருன்னா, ஒரு டெத் சர்டிபிகேட்ட வச்சுட்டு குடுத்துட்டு, இந்த நேம்ல ஏதாவது அக்கவுண்ட் அவங்க ஓப்பன் பண்ணி ஏன்னா நியர் பேங்க்ல தானே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஆமா. இப்போ ஆவடியில இருக்கிறவரு போய் வந்து திருவான்மியூர்லயோ, பெசன்ட் நகர்லயோ ஓப்பன் பண்ண போறது கிடையாது. கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டேன். நியர்பை பிரான்ச்ல தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சோ கேட்டுக்கலாம். இந்த மாரி ஏதாவது அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்களா? அப்படின்றத கேட்டா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லப் போறாங்க. ஆனா நம்ம அது கூட கேட்க மாட்டாங்க மக்கள். தெரியாது. அதுதான் பிரச்சனை. வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்து நம்ம பேங்க்க எப்படியுமே கிளைம் பண்ண முடியாது. ஆனா நம்ம எல்லாமே தெரிஞ்சும் நம்ம பேங்க்ல போய் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது, அவங்க நம்மள வந்து ரிஜெக்ட் பண்றாங்க, நெக்லெக்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல, நம்ம அதுக்கான ஆக்ஷன் எடுத்தாகணும். ச்சே! இப்படி ஒரு நல்ல ஸ்கீம மக்கள் இத பயன்படுத்தலன்னா, அவங்க பணம் எல்லாம் வேஸ்ட் தானே!
கண்டிப்பா. இந்த ஸ்கீம வந்து மக்கள் தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. இந்த மாரி ஒரு வாய்ப்பு வந்து திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் நம்மளுடைய மத்திய அரசு நமக்கு வந்து இவ்ளோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்ப ஏற்படுத்தி தந்திருக்காங்க. கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. சிசி நீங்க பேசுனதுல இப்பதான் கேட்டுட்டு இருந்தேன். எங்க தாத்தா பேங்க்ல பணம் போட்டு வச்சிருந்தாரு. அவர் ரீசெண்டா தான் இறந்தாரு. அவரு பாஸ்புக் இப்பதான் கிடைச்சது. எடுத்துட்டு போயிட்டு கேட்கிறோம் பேங்க்ல. அவங்க வந்து சில ரைட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. இத ஃபுல் பண்ணி தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்களால அது ஃபுல் பண்ண தெரியல. பட் மறுபடியும் போனாலும் அவங்க குடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சுட்டு நாங்க வெளிய வந்துட்டோம் நாங்க. அந்த பணம் ரிட்டர்ன் கிடைக்குமா எங்களுக்கு? யுவர் மனி யுவர் ரைட்ஸ். ஆ, நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க பேங்க் அப்படின்னால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற வெப்சைட் இருக்கு. ஓகே. அதுல ஓப்பன் பண்ணீங்கன்னா, அதுல வந்து யுவர் மனி யுவர் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு போர்ட்டல் குடுத்திருக்காங்க. அத ஓப்பன் பண்ணீங்கன்னா, நீங்க உங்களுடைய மணிய எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னு அவ்ளோ டீட்டெயில்ஸா குடுத்திருக்காங்க. சூப்பர். ஜஸ்ட் அத ரெஃபர் பண்ணுங்க. உங்க பணத்த நீங்க வாங்கிக்கோங்க அவ்வளவுதான். சூப்பர். நீங்க சொன்னதே எனக்கு பணம் வாங்குன மாரி இருக்கு. சூப்பர். ஜெய், எனக்கு ஒரு டவுட். நானும் இன்சூரன்ஸ் கட்டினேன். ஒரு 4 வருஷம் கட்டினேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். கட்ட முடியல. இப்ப என் பணம் கிடைக்குமா எனக்கு? என்னங்க இவ்ளோ நாளா அத வாங்காம இருக்கீங்க? ஐயோ! நீங்க ஒண்ணும் இல்ல. இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு குரூப் இருக்காங்க. சரி, அந்த சைட்ல போய் பாருங்க. அதுல சரிங்க. போய் பார்த்தீங்க அப்படின்னா, ம். உங்களுக்கு யுவர் மனி யுவர் ரைட்ஸ் அப்படின்ற அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத ஓகே, கிளிக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, நீங்க பாதி வரைக்கும் கட்டிட்டு விட்ட பணம் இருக்கு இல்லையா? அத எப்படி கிளைம் பண்றதுன்னு அதுல அவ்ளோ டீட்டெயில்ஸ் குடுத்திருக்காங்க. ஓகே. அத ஜஸ்ட் தெரிஞ்சுட்டு, அது என்ன ப்ரொசீஜர் அத ஃபாலோ பண்ணுங்க. உங்க பணம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். தேங்க்ஸ் ஜி. யுவர் Your மனி money, யுவர் ரைட்ஸ்.